ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைலிங். அதில் ரெண்டல் டேக்ஸோட எப்படி நம்ம ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டல் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க, நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம். அதாவது ஏதோ ஒரு இடத்துல வாடகைக்கு கடை எடுத்துட்டு அதில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அந்த கடை வாடகைக்கான அமௌண்ட்டுக்கு நம்ம 18% ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த 18% நம்ம பே பண்ற அமௌண்ட்டை ஆர்சிஎம் யூஸ் பண்ணி நம்ம கிளைம் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அது எப்படி நம்ம கிளைம் எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதோட இல்லாம இது இந்த 18% ஜிஎஸ்டி யாரெல்லாம் கட்டணும், யாரெல்லாம் கட்ட வேணாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க வீடியோ போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய லாகின் பேஜுக்கு வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா இதெல்லாம் டைப் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்ததும் இது மாதிரி மெசேஜ் வரும். இதை ரிமைண்ட் மீ லேட்டர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் டேஷ்போர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எந்த மந்த் ஃபைல் பண்ண போறோமோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்ததும் மந்த்லி ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்ட்டு பாருங்க. அதுல ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி மெசேஜ் வரும். இதை க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேபிள் 3.1 டேக்ஸ் ஆன் அவுட்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் இன்வர்ட் சப்ளைஸ் அப்படின்ட்டு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இதுல முக்கியமானது என்னன்னாக்கா, இதுல பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட்ல உள்ளது பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம என்ன காமிச்சோமோ, சேல்ஸ் என்ன காமிச்சோமோ அந்த அமௌண்ட் வரும். டோட்டல் டேக்ஸ், அதாவது டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ. இதுக்கான டேக்ஸ் எவ்வளோ, ஸ்டேட்டுக்கு, சென்ட்ரலுக்கு, இல்லை ஐஜிஎஸ்டி என்னங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் காமிக்கும். அது நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ணினது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இதில் நம்ம ரெண்டல் டேக்ஸ் எப்படி காமிக்கிறது அப்படின்னாக்க, இதுல பாருங்க டி இருக்கு பாருங்க, இன்வெர்ட் சப்ளைஸ் லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு பாருங்க. இதுதான் நம்ம நார்மலா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இப்ப மேக்சிமம் எல்லாருமே இந்த ரோ யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டலுக்கான டாக்ஸ் 18% டாக்ஸ் பே பண்ண அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதை நம்ம கிளைமும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த 18% எங்க நம்ம என்டர் பண்றது அப்படின்னாக்க, இப்போ நம்மளுடைய ரெண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5,000 வச்சுங்க. இப்போ 5,000க்கு பாத்தீங்கன்னாக்கா 18% அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னாக்க 900 வரும். அது ஸ்டேட்டுக்கு 450, சென்ட்ரலுக்கு 450. இந்த இடத்துல தான் நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ஜிஎஸ்டி பே பண்ணணும், யார் பே பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டா பார்த்துடலாம். அதாவது இந்த ரெண்டல் டேக்ஸ் அப்படிங்கிறது 18% ஓன் பில்டிங்ல இருக்காங்க பாருங்க, பிசினஸ் பண்றவங்க, ஓன் பில்டிங் வச்சிருக்கவங்க பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி காம்போசிஷன் டீலர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க கவர்மெண்ட்டுக்கு மொத்த சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா 1% பே பண்ணிடுவாங்க. அதனால அந்த காம்போசிஷன் டீலர், அதாவது 1% டேக்ஸ் பே பண்றவங்க, அவங்களுக்கு இதுல இருந்து விலக்களிச்சிருக்காங்க. அதாவது இந்த 55, அதாவது 55வது கவுன்சில்ல கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு காம்போசிஷன் டீலர் இந்த 18% டேக்ஸ், அதாவது ரெண்டல் டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விலக்களிச்சிருக்காங்க. ஓன் பில்டிங்ல இருந்து பண்றவங்களுக்கு இதுல இருந்து விலக்களிச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம பே பண்ணி ஆகணும். அதை பே பண்றதுக்கு தான் இந்த டிங்கிற ரோல பாத்துங்க, டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ, அதாவது உங்களுடைய ரெண்ட் நீங்க மந்த்லி எவ்வளவு பே பண்றீங்க, 5,000, 10,000, 20,000 அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து என்டர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டுக்கான டேக்ஸ் 18% டேக்ஸ், அதை டோட்டல் கால்குலேட் பண்ணிட்டு அதை பாதி பாதியா பிரிச்சு போட்டுவிடுங்க. அதாவது சென்ட்ரல் டேக்ஸ் பாதி, ஸ்டேட் டேக்ஸ் பாதி. இப்போ நான் போட்டிருக்கேன் பாத்துங்க, 5,000 ரெண்ட், சென்ட்ரல் டேக்ஸ் 450, ஸ்டேட் 450 பிரிச்சு என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னாக்க அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது இப்போ எலிஜிபிள் ஐடிசி அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனதும் இதுல பாத்தீங்கன்னாக்க நம்ம ஏற்கனவே நம்ம இந்த 18% டேக்ஸ் பே பண்றோம் பாத்தீங்களா, அதை கிளைம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை கிளைம் எடுத்துக்கணும்னா நம்ம
எலிஜிபிள் ஐடிஸில் வந்து நம்ம தான் அந்த கிளைம் எடுத்துக்கிற அமௌண்ட்டை என்டர் பண்ணோம். அதாவது இப்போ 900 பே பண்ணுறதா போட்டிருக்கிறேன் 5000 ரெண்டுக்கு. அதே 900 பே பண்ணுறதா போட்டிருக்கேன். அந்த 900 வந்து இப்போ நம்ம இங்கே கிளைம் எடுக்கணும். எலிஜிபிள் ஐடிஸில் வந்து நம்மளே வந்து என்டர் பண்ணிக்கணும். அது வந்து பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் இருக்கு பாருங்க, இன்வெர்ட் சப்ளைஸ் liable to reverse charge other than 1 and 2 above அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலே உள்ள 1 and 2 இல்லாதவங்களுக்கு இது இந்த இது அது அந்த டேபிள் அந்த ரோ இல்லாத இது வந்து மற்றவங்களுக்கு உள்ளது. அதான் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் நம்ம வந்து ஏற்கனவே வந்து என்டர் பண்ணியிருக்கோம் பே பண்ணுறதுக்கு. அதை வந்து கிளைம் எடுத்துக்கிறதுக்கு நம்ம தான் இங்கே என்டர் பண்ணோம். அது வந்து எங்கே என்டர் பண்ணுறது அப்படின்னா பார்த்துங்க, மறக்காம தேர்ட் ரோ இதில் நேராக வாங்க. அங்கே வந்து நம்ம அந்த டேபிள் 3.1 உள்ளே போயிட்டு நம்ம வந்து சென்ட்ரல் டேக்ஸ் 450, ஸ்டேட் டேக்ஸ் வந்து 450 நான் என்டர் பண்ணேன். ஏன்னா வந்து நான் என்டர் பண்ண ரெண்ட் வந்து 5000, அதனால வந்து 900 வந்து டேக்ஸ் வருது. அதை வந்து 450 போட்டேன். இதே உங்களுக்கு எவ்வளோங்கிறத பார்த்துட்டு அங்கே நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட்டை இங்கே வந்து கிளைம் எடுத்துக்க போகிறீங்க. அதனால இங்கே வந்து அதே அமௌண்ட்டை சென்ட்ரல் டேக்ஸ் எவ்வளோ, ஸ்டேட் டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணோம். இப்போ பாருங்க, நான் வந்து அங்கே வந்து 450 போட்டேன். அதனால இங்கே வந்து 450 வந்து நான் கிளைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போட்டுட்டேன். போட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. வேற ஏதாவது கிளைமுக்கு உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கும் ஆல் அதர் ஐடிசிக்கு நேராக நீங்கள் வேற நார்மலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான இன்புட்டு ஆட்டோ பாப்புலேட் ஆகி வரும். இது மட்டும் வந்து நமக்கு வந்து ரெண்டல் டேக்ஸ் மட்டும் நம்மளா தான் என்டர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. அதனால இதை நம்ம மேலே என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலில் வந்து நமக்கு வந்துடும். ஏற்கனவே ஏதாவது ஐடிசி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ஆட் ஆகி மொத்தமாக அங்கே வந்துடும். நெட் ஐடிசி அப்படிங்கிறதுக்கு நேராக வந்துடும் நமக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வரும். இதில் வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது இப்போ எலிஜிபிள் ஐடிஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிக்கும். இது அப்படி தான் இருக்கும், அதனால் ஒரே பண்ணிக்காதீங்க. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் சேவ் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் சேவ் ரெக்வஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வார்னிங் மெசேஜ் வரும், ப்ரொசீடு கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் லெட்ஜர் பேலன்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது என்னங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே இருக்கிறது இருக்கும். அப்படியே வாங்க கீழே. கீழே வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டேப் வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணது நம்ம வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் இங்கே காமிக்கும், எவ்வளோ வந்து கட்டணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஐடிசி பேலன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கும். இப்போ கட்ட வேண்டியது எவ்வளோ அப்படிங்கிறத வந்து காமிக்கும். இதை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கிரியேட் சலான் அப்படிங்கிறத இங்கேயே கிளிக் பண்ணி கிரியேட் சலான் வந்து உள்ளே போயிட்டு நம்ம பே பண்ணலாம். இல்லை மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாலும் சலான் கிரியேட் பண்ணி பே பண்ணுற மாதிரி தான் காமிக்கும். எதில் வேணாலும் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். நான் வந்து கிரியேட் சலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததை இப்போ வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட்டு காமிக்குது. காமிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்ததை இ பேமெண்ட். இதில் வந்து இ பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஆன்லைன்லேயே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். இதை வந்து ஓவர் கவுண்டர் அப்படின்னாக்க ஓவர் கவுண்டர் இல்லை நெஃப்ட் இதெல்லாம் சூஸ் பண்ணோன்னா சலான் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் நிற்கணும். அதை விட ஈஸியான மெத்தடு இ பேமெண்ட்டு. அதனால் இ பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் சலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சலான் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அப்படின்னு வந்துடும். இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே கடைசியில் வந்தீங்கன்னாக்க இப்போ வந்து இதில் வந்து இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பிஹெச்ஐஎம் அதாவது யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜிபே யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணியோட பே பண்ணிடலாம். ஈஸியான மெத்தட் எல்லாமே வந்துருச்சு ஆன்லைனில் பண்ணுறதுக்கு. அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்க. நான் வந்து நெட் பேங்கிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லுது. இதில் வந்து நான் வந்து எஸ்பிஐ சூஸ் பண்ணுறேன். உங்களுடைய பேங்க் எதுவோ அதை சூஸ் பண்ணிங்க. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு இருக்கு பாருங்க, செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பேங்க் சைட்டுக்கு போவோம். இதில் வந்து உங்களது பர்சனல் பேங்கிங்கா கார்பரேட் பேங்கிங்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கனாக்க பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி சப்மிட் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்துடும், யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். நீங்கள் வந்து ரிசிப்ட் தேவை அப்படின்னாக்க வியூ ரிசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணணுன்னா கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதை இப்போ வந்து நெக்ஸ்ட்டு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க.
கீழே வந்து இந்த டேப் வந்து ரைட்டில் மூவ் பண்ணுங்க. இப்போ வந்து ஏற்கனவே வந்து நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் இந்த பக்கம் காமிச்சுது, அதாவது அடிஷ்னல் கேஷ் ரெக்கார்டில் வந்து காமிச்சது. இப்போ வந்து எல்லாமே 0 ஆயிடுச்சு, நம்ம வந்து பே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. இப்போ வந்து மேக் பேமெண்ட் ஸ்லாஷ் போஸ்ட் கிரெடிட் டு லெட்ஜர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதான் இந்த மாதிரி மெசேஜ் வரும், அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி வார்னிங் மெசேஜ் வரும், எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆஃப்செட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த கேஷ் லெட்ஜர் பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ கட்டின அமௌண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கும், ஏற்கனவே வந்து நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்ல மைனஸ் ஆயிருக்கும். எதுவுமே இல்லாத பட்சத்துல தான் வந்து நமக்கு வந்து கட்டின அமௌண்ட் அங்கேயே இருக்கும், அது வந்து நமக்கு லாஸ் ஆகாது. ஒருவேளை வந்து இந்த நில் ரிட்டர்ன் எல்லாம் ஃபைல் பண்ணுவாங்க பாருங்க, அவங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ நில் ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னாக்க நமக்கு இன்புட் வர டைம்ல நம்ம வந்து கட்டின அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேற எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த மாதம் இன்புட் இல்லை அப்படின்னாக்கா நம்ம கட்டி, அதாவது 1 மந்த் கட்டிட்டு நெக்ஸ்ட் மந்த்தில் கிளைம் பண்ணுறது மாதிரி இருக்கும், ஒரு மந்த் அமௌண்ட் உள்ளே இருக்கிறது மாதிரி இருக்கும். இல்லை கிளைம் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே இந்த கட்டுற அமௌண்ட்லேயே கிளைம் ஆகிடும் நமக்கு. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் ப்ரொசீட் டு ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன், இதை வந்து செக் பாக்ஸ் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய நேம் இல்லை கம்பெனி நேம் வரும், செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் GSTR 3B வித் EVC அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் OTP வரும். அதில் ஏதாவது ஒரு OTP இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ஃபைலிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும், ஓகே கொடுத்துருங்க. இதுதான் வந்து GSTR 3B ஃபைலிங், அதாவது ரெண்டல் டேக்ஸோட எப்படி நம்ம பே பண்ணுறது, அதாவது ரெண்டல் டேக்ஸை பே பண்ணிட்டு RCMல வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிறது, அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கிறது. இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் இப்போ வந்து நீவும் வந்து அதாவது ரெண்டல் டேக்ஸோட ஆட் பண்ணி யாரெல்லாம் ஃபைல் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து இந்த வீடியோ பார்த்து ஃபைல் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.